யாராவது ஒருத்தங்க ஓகே சார். கார்த்திகேயன் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பமாய் எங்களை கூடி வர செய்திருக்கிறதே அதற்காக மக்கள் நன்றி. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வேதத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு புது புது காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் அநேக நேரங்களை கொடுத்தப்பா, இன்னும் வேதத்தை தியானிக்கப்ப, இன்னும் அதை வாசிக்க நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் அனைவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதாவே இன்று கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு. ஆண்டவரே, எங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் விடை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் மக்களே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 Praise the Lord. நம்ம ஏற்கனவே பேசினபடி பிரதர் சாமுவேலுக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்ச நேரம் பேசினாலே கண்டினியூஸா அவருக்கு இருமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்குமே ரொம்ப பேசாம இருந்தோம். அதனால இன்றைய தேதியில வந்து நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்கலாம் அப்படின்னு. நமக்குள்ள ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தைரியமா சொல்லுங்க. இட்ஸ் வெரி க்ளோஸ் ஃபேமிலி, சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம எல்லாராலையும் பதில் சொல்ல முடியுமோ என்னன்னு தெரியல. பட் முடிஞ்ச மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக ஒரு இது பண்ணலாம். இல்லை இது மட்டும் நம்ம எடுத்த சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தராவது ஒரு கேள்வியாவது கேட்டா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா கேள்வி கேட்கறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பாயிண்ட் தோணும், வேற சிலருக்கு அது தோணிருக்காது, இல்ல வேற பெர்ஸ்பெக்டிவ்ல தோணும். அப்ப எல்லாருமே வந்து ஒரு ஐடியா வர்றதுக்கு இல்ல ஒரு தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிஷியலா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்சர் நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னா கூட அது நம்ம ஃபியூச்சர்ல படிக்கிறதுக்கு இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேள்வி என்னன்றது புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோ வேற பார்க்கறதுக்கோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் அந்த செஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கட்டாயம் கேட்கறது நல்லது. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்க பிரதர், நான் இடையில மியூட் பண்றேன். நான் காஃப் வர்றதுனால டக்குன்னு மியூட் பண்ணிட்டேன். நீங்க ஆரம்பிச்சு பண்ணுங்க. கார்த்திகேயன் அண்ட் சிஸ்டர் ஹேமா, அவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய லைஃப்லியா வச்சிருப்பாங்க. கண்மணி, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். இது நம்ம ராட்னி ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நீங்க போன வாரம் பாத்தீங்களா ராட்னி? இது கேட்டீங்களா? இல்ல சிஸ்டர், கொஞ்சம் கேட்டுட்டு விட்டுட்டேன். நாங்க ரெண்டு பேருமே அவர் வந்து அந்த ஜென்டைல் விஷயத்துல அவர் வந்து ஒரு டிஸ்பியூட் வந்தது இல்லைங்களா? he started saying the Gentiles are the unbelieving Jews அப்படின்னு சொல்லிட்டு, rather the 10 tribes உடனே அது எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு we both tried to believe out as much as possible but we could not. அதுல வந்து ஒரு இதுவாவே இல்ல அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அதுல என்ன உங்களுக்கு டவுட்? அதான் அது ஹெவன்ஸ் டூ ரூல்னு சொல்லிட்டு ஹெவன்ஸ் நியூ எர்த் கூட அது வந்து மிலேனியம் பார்ட் ஆஃப் த மிலேனியம் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட் தான் அப்படின்னு he was coming to a conclusion like that. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆஃப்டர் த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் நியூ ஹெவன்ஸ் நியூ எர்த், பட் he was saying all this Revelation chapter 20 everything talks about the millennium reign of Christ, and the Revelation 21 new heavens new earth கூட it's talking about the kingdom only. Okay, அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. And heavensனா அந்த கவர்மெண்ட். Okay, heavens is a government அப்படின்றாங்க அவரு. New government, new leadership, new rule அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. I think he is basing on the Lord's prayer இல்லைங்களா?
let your kingdom come and let your will be done on earth as it is in heaven. உடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா, இட் இஸ் அபவுட் த மில்லினியம். சரிங்களா. ஏன்னாக்கா தேவனுடைய ராஜ்யம் வந்து the kingdom of God will be that millennium, அந்த 1000 yearsக்கு மில்லினியத்துல வரும். ஆனா அந்த 1000 yearsனுடைய முடிவுலதான் சேட்டன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த சேட்டனை டிஃபீட் பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கப்புறமா வந்து நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். ஸோ நல்ல கிளியரான ஒரு அந்த டைம்லைன் இருக்கு. சரிங்களா. எனக்கு அந்த தெளிவாக இருக்கிற அந்த டைம்லைனை விட்டுட்டு புதுசா திங்க் பண்றதுக்கு முடியல. இது மட்டும் I'll just add one more point with that. I'll add just one more point with that. நான் கொஞ்சம் கேட்ட ராட்னி இது. What he is trying to emphasize is அந்த மில்லினியல் ரெயின் 1000 years Christ of reign இருக்கு இல்லையா, the second coming முடிச்சு அந்த இது வருது, அது வந்து சைக்ளிக்கா இருக்கு. ஸோ ஈவன் கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் எவ்ரிதிங் இஸ் ஒன் பீரியட் ஆஃப் டைம் தான். அது வெவ்வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது. தட்ஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங் சிஸ்டர் ஏமா? எஸ் அதுதான் அதுல பிரதர் ராட்னி சொல்லிட்டு. ஆமா, ராட்னி அதுதான் மீன் பண்றாரு, அதுதான் சொல்லிட்டு வந்தாரு. பட் ஒன் ஆஃப் த கீ இஷ்யூ நம்ம, அதாவது டைம் லைன்ல நம்ம புரிதல்ல இப்ப இருக்கிறது ஒண்ணு, அவர் சொல்றது வந்து இல்ல ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் தனியா நியூ ஹெவன் நியூ எர்த் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ த மில்லினியம் பீரியட் ஒன்லி, அதுவே இன்னொரு விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாரு. ஓகே, சோ டு பி கிளியர், அந்த இதுல நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியர் பண்ணிக்கணும். ஒரு क्वेश्चन கேக்குறேன், மில்லினியல் கிங்டத்துல டெத் இருக்கா? எஸ், தேர் இஸ் டெத். நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த்ல டெத் இருக்கா? இல்ல. அது இல்லன்னு வேர்ஸ், எந்த வேர்ஸ் ஒன்னும் எனக்கு தெரியல அது இல்லன்னு சொல்றதுக்கு. ஓகே, ரெவலேஷன் இருக்கு. பிரதர் இருக்குங்களா? இருக்கு பிரதர். ரெவலேஷன் 20 or 21ல சம்திங் அந்த இதுல வரும். there will be no 21ல just take that verse. ரெவலேஷன் 21:4 படிங்க சிஸ்டர். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. there shall no more death. அப்போ மரணம் அதுக்கப்புறம் இல்ல. that is the point where human beings are not going to die. ஏன்னா இந்த death வந்து it is carried with this physical body of this earth. so millennial kingdom is of this earth. அதுல டெத் இருக்கு. how we know millennial kingdomல டெத் இருக்கு அப்படின்னா, ஐசாயால வசனம் இருக்கு, 100 வயது சென்று மரிக்கிறவனும் பாலகன் என்று எண்ணப்படுவான். so ஒன்னு dies in 100 years will be considered as a young or youth சைல்டுன்ற மாதிரி இருக்கும். அப்ப 100 வயசுல குழந்தை மாதிரி இருந்தாலும் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாலும் பட் there is a death. ஏன்னா death is bound to this physical body. ஆனா once you enter into the new heaven and new earth, there is no more death. அங்க டெத் கிடையாது. அங்க டெத் கிடையாது. அப்ப definitely this one distinction shows that நம்ம எது வேணா சொல்லலாம், இதுவும் ஈக்குவல், மேல ஓவர்லாப் ஆகுது, என்ன வேணா சொல்லலாம். but these are two distinct period of time in the God's kingdom itself. One has death in it, and other portion, the rest of the backside of the portion after the great white throne judgment, அங்க வந்து மரணம் கிடையாது. சோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இத பார்க்கலன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே இதா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டெஃபினெட்லி ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ராட்னி சொல்ற மாதிரி. I'll add one more thing to this. Millenniumsல, end of the millenniumsல there is a rebellion. Satan is let loose, and then there is a rebellion, and then Christ comes and destroy the whole thing, with a sword of his mouth, killing-la. Yes, sir. ஆனா நியூ ஜெருசலேம்ல பாருங்க, the gate shall not be shut day or night, and there shall bring glory until 20 new moon light nations,
அதாவது anything unclean will not enter into it அப்படின்னு. சரிங்களா? ஓகே, அது வெர்ஸ் இருக்கா? அது பார்த்துட்டு இருக்கேன். இருக்கு. ஓகே ஓகே ஒன் மினிட். Unclean will not enter into that அதுவா? They will take part in the second. ஆமா. Revelation 21:8 ல வரும் பிரதர். 21:8 தமிழ்ல வாசிங்களா? தமிழ்ல 21:8. ஆமா. But the fearful and unbelieving and the abominable and murderers and warmongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. And there came unto me one of the seven. Okay. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதர்களும் விபச்சாரிகளும் சூனியக்காரர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யர்களும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியாக 7 இருந்த 7 கலசங்கள். ஓகே, அப்போ இந்த நியூ ஹெவன் நியூ எர்த்ல வந்து there will not be anything unclean. சரிங்களா? அப்போ there is a definite இல்ல பிரதர், no unclean thing will enter அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்களேன். Alpha and Omega and some shall inherit he that cometh over. And New Jerusalem carried away and அந்த ஒரு வசனம் வருது பாருங்க. ஐயோ, நான் மைக் மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். Revelation 21:27 பிரதர். 21:27 பாருங்க. 21:27 and there shall no wise enter into anything that defileth either whatever worketh abomination or அந்த இது என்ன சொல்லுது? 27 வந்து தமிழ்ல யாராவது ஒருத்தர் படிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார், அதில் பிரவேசிப்பார்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, எனக்கு இந்த கொஸ்டின் எப்பொழுதும் வந்திருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி தீட்டுள்ளவர்களே இருக்க மாட்டாங்கன்னாக்கா, then why he has to say? எதுக்காக வேண்டிய அவர் சொல்லணும் அது ஒருத்தரும் இதுக்குள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னு? நுழைய மாட்டாங்கன்னு சொன்னது லேக் ஆஃப் ஃபயர்ல there'll be correction போயிட்டு இருக்கும் அந்த டைம்ல. That's why new heavens and new earthல வராது. ஓகேமா, ஆனா என்ன ஆகுதுன்னாக்கா 24 there shall no wise enter into it any that has defiled ன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் கூட worketh abomination, maketh lie and that which is written in that which are written in the book only enter அப்படின்ட்டாங்க. அப்போ அபாமினேஷனும் those who are defiling இருக்கு இல்லைங்களா, அந்த இவங்களும் வந்து உள்ள என்டர் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது அவங்க இருக்கிறதுனால தானே என்டர் பண்ண முடியாது. இல்லாத ஒருத்தர் என்டர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லையே. ஆமா, அவங்க இருக்கிறாங்க, பட் ஆமா they are in the அப்ப அவங்க see if you see the timeline பாத்தீங்கன்னாக்கா மில்லினியம் 1000 years முடிவுல அந்த இதுல வந்து பிசாசானவனை வந்து அந்த செயின்ல இருந்து கட்டி அவருக்கு முடியும்போது அவன் வந்து ஒரு போர் நடத்துறான், மக்கள் மேல ஒரு போர் நடத்தும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனை டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. சரிங்களா? அந்த இடத்துல தான் சொன்ன அந்த போர்ல இருக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் அந்த தண்டனை இதுல போட்டு இது பண்ணிடுறாங்க. which is a என்னது அது, it is not a punishment இது, but a correction matter. It's a matter of correction. Lake of fire is not punitive. Punitiveனாக்கா தண்டனைக்குரியதல்ல, அது காலங்காலமா அவங்க அதுக்கு போட்டிருக்காங்க அக்கினி நெருப்புல எறிவாங்க இல்லையா, அது வந்து தண்டிக்கிறதுக்கு இல்ல, அவங்கள கரெக்ட் பண்றதுக்கு. எப்படி இப்ப நம்மளுடைய குழந்தை ஏதாவது தப்பு பண்ணாக்கா நம்ம வந்து கரெக்ட் பண்றது, அந்த தண்டிக்கிறதுடைய நோக்கம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு இல்லைங்களா? அவங்களை வந்து திருத்துறதுக்காக வேண்டிய அவங்க எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே, ஈவன்
ஜெயில் கூட வந்து அந்த மக்களை வந்து கரெக்ட் பண்றதுதான் நோக்கம் ஒழிய அவங்களை வந்து போட்டு குடும்பப்படுத்தணுன்றது அந்த நோக்கம் கிடையாது. ஆனா ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதோ அது வேற விஷயம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து அந்த லேக் ஆஃப் ஃபயர் வந்து இட் இஸ் கரெக்டிங் த பீப்புள், நாட் பனிஷிங் தெம் பட் கரெக்டிங் தெம். அப்போ கரெக்ட் Okay. பண்ணி வந்து அது அந்த இடம் அப்படியே நிற்குது. நெக்ஸ்ட் சீன் பார்த்தாக்கா புதிய வானம் புதிய பூமி வருது. சரிங்களா? புதிய வானம் புதிய பூமி Okay. வந்து வருது. அந்த இடத்துல வந்து இந்த வசனம் வந்து ஒரு கேள்வி எழுப்புது. இந்த வசனத்துல என்ன சொல்லுது? திங்க் தட் டிஃபைலர்ஸ் அண்ட் நெய்தர் தோஸ் ஹூ வொர்க் அட் அபாமினேஷன் நார் லையர்ஸ், இவங்க வந்து உள்ள வர முடியாது அப்படிங்கிறது இல்லைங்களா? ஆமா And ஆமா there shall no wise enter into any that are defiled. ஓகே, அதாவது அசுத்தமான எதுவுமே உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் இஸ் இம்ப்ளைட் என்ன அதுல வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா, அசுத்தமானது வெளியில தான் இருக்க முடியும், உள்ள வர முடியாது இல்லைங்களா? ஓகே ஆமா அப்ப அசுத்தமானது அந்த எங்க வந்தது? அப்ப அந்த டைம்லைனே வந்து இல்லைங்களா? ஓகே இல்லைங்களா? இந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப நாளா எனக்கு இது ஒரு கேள்வி என்னுடைய மனசுல வந்துட்டே இருக்கு. பிரதர் நம்ம ஒரு தடவை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்ப அசுத்தமானது எங்க வந்தது? கேட் இருக்குது, கேட் வந்து 4 கேட் 12 கேட் இருக்குது, அந்த கேட் மூடவே மூடாது. ஓகே ஃபைன், கேட் இருக்குது ஆனா அந்த கேட் மூடவே மூடாது, அசுத்தமானது எதுவுமே நுழையவும் முடியாது அப்படின்னும் பொழுது சில காரியங்கள்லாம் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக இருந்தா இல்ல, அது ஃபர்ஸ்ட் சொன்ன வசனத்தை கன்ஃபர்மேஷன் தான் அந்த ரெண்டாவது வந்தது. அவங்க அக்னி கடலுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிறகு அவங்க உள்ளேயே நுழைய முடியாதுன்றது அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இல்ல அதான் வசனம் 8 21:8 செகண்ட் வெர்ஷன் மாதிரி வர்றது. இது கன்ஃபர்மேஷன் மாதிரி இத சொல்றாங்க. எங்க அவங்க அக்னி கடலுக்கு போயிடுவாங்க. 8வது வசனம் 7வது வசனமே படிக்கலாம். 7வது வசனமும் அத பத்தி தான் பேசும். ஆமா, 9வது வசனம் பாருங்களேன். 9வது வசனம் 21:9 பாருங்களேன். அந்த தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல பின்பு கடைசியா 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்ப அது புதிய அதுதான் இது வந்து அந்த நியூ ஜெருசலேம் பத்திய காரியங்கள்லாம் வருது இல்லைங்களா? இந்த அதுக்கப்புறம் பாருங்க அதனுடைய அதை பத்திய வந்து டிஸ்கிரிப்ஷன். பெருமான கிழக்கே 3 வாசல்களும் வடக்கே 3 வாசல்களும் தெற்கே 3 வாசல்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. 13 வாசல்களின் அங்கங்கே 12 அந்த வாசல்கள். ஓகே, 14 இருந்து நரகத்தின் மதில்களும் 12 அஸ்திரங்கள். இப்ப எல்லாமே அந்த நியூ ஜெருசலேமை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில என்ன சொல்றாங்க, அந்த இதுக்குள்ள வந்து 24 பாருங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்களும் தாங்கள் மகிமைப்பார்கள் எல்லாம் சொல்லிட்டு 25 அங்கே காலம் இல்லாதபடினால் வாசல்களே பகலில் அடைக்கப்படுவதும் இல்லை, உலகத்தாருடைய மகிமையை காணிக்கையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஓகே, தீட்டுள்ளதும் அருவருப்பான போய் இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல உலகத்தாருடைய மகிமையும் காணிக்கையும் அங்கே கொண்டு வருவார்கள் அப்படின்னும் பொழுது உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் glory and honor of the nations. அதுக்கு அப்போ இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே pertaining to நியூ ஜெருசலேம் தானே வருது. மில்லேனியத்தை பற்றிய கொடுத்த கண்டினியூஷன் மாதிரி தெரியலையே. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நகரத்துக்குள்ள இந்த ஆட்சி உள்ள வர முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்றத
திருப்பியும் ஒரு ஆ. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு சரிங்க புரியுது. சரிங்க சிஸ்டர். சரிங்க அக்கா. இப்போ சரி. வந்து இந்த ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சிங்காசனத்துல என்ன நடக்குது, எல்லாரையும் அந்த இதுங்கள் எல்லாத்தையும் செய்யற இடம் அது. நியாயம் தீர்க்கிறாரு இல்லைங்களா. ஆமா. நியாயம் தீர்க்கும் போது அது எப்படி நியாயம் தீர்க்கிறாரு, அக்னி கடல்ல போட்டு அவங்கள வந்து பரிகரிக்கிறார், சரி பண்ணி உத்தரிக்கிறார் இல்லைங்களா. இட் இஸ் அ கிளென்சிங். ஓகே. அந்த அக்கினியில போட்டு கிளென்ஸ் பண்றதுக்கு பைபிள்ல மறுபடியும் மறுபடியும் எப்படி சில்வரை போட்டு, அதுக்கு என்ன பிரதர் வேர்டு இங்கிலீஷ்ல, புடமிடப்படுறது, புடமிடுதல். புடமிடுவது மாதிரி டச் ஸ்டோன். டச் ஸ்டோன் புடமிடுதல் மாதிரி வந்து அது புடமிடுதலுடைய நோக்கம் வந்து நாட் டிஸ்ட்ராயிங் ஆர் பனிஷிங் பட் டு பியூரிஃபை, டு ரிஃபைன். கரெக்ட், தட் இஸ் தி வேர்ட் ஐ வாஸ் லுக்கிங். டு ரிஃபைன் இல்லைங்களா. அப்போ இந்த லேக் ஆஃப் ஃபயர்ல போடுறதும் டு ரிஃபைன் தெம் இல்லைங்களா. ஸோ அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் நடக்குது. அது எல்லாருக்கும் நடக்குதா இல்ல கொஞ்சம் பேர் விட்டு போயிருக்கா? அப்போ கொஞ்சம் பேர் விட்டு போயிருந்தாக்கா அந்த ஆட்கள் தான் இங்க வராங்களா? அந்த ரிஃபைனிங் இஸ் டன் ஃபார் ஆல் த 100% இல்ல எப்படி? 100% தான் ரிஃபைன் பண்றது எல்லாருக்குமே. அது அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இவங்களும் உள்ள வரலாம். இங்க வந்து அந்த ப்ராசஸ் முடியாதவங்க தீட்டு உள்ளவர்கள், அவங்க இதுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்றாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வரலாம். நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேனாக்கா, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதையே இந்த புதிய வானம் புதிய பூமி வரல, பட் இந்த ப்ராசஸ் வந்து தனியா இது நடக்குது. புரியுதுங்களா? இது ஒரு செப்பரேட் இன்சிடென்ட் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் தென் புதிய வானம் புதிய பூமி வர மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஈவன் இது நடந்துட்டு இருக்கும் போதே இது வருது அப்படின்னும் பொழுது இந்த ப்ராசஸ்ல வந்து எல்லாருமே போட்டு அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுது எங்க இருந்து இப்போ கொஞ்சம் பேர் இங்க நுழைய ட்ரை பண்றாங்க ஆனா முடியாது என்று சொல்றதுக்கான லாஜிக்கலா என்னால அதை வந்து திங்க் இல்ல பிரதர், நுழைய ட்ரை பண்றாங்கன்ற கான்செப்ட்ல அங்க வரல. ரெண்டாவது கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் லேக் ஆஃப் ஃபயர் வந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வருதுன்ட்டுன்னு இல்ல. லேக் ஆஃப் ஃபயர் கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வரும்போதே பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போயிருது. தென் கம்ஸ் த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அப்ப பழைய வானம் பழைய பூமி போயிருதுன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்க நடக்குது? பிளேஸே கொடுக்கல. இட்ஸ் இன் தி காட்ஸ் ஹேண்ட் இல்லையா. அது பைபிள்ல எங்க நடக்குதுன்னே போடல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஆமா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போயிருது. The old earth and old heaven. அதுக்கப்புறம் great white throne judgment. Then comes the new heaven, new earth, new Jerusalem and the lake of fire, the refining process. All together simultaneously. Those who are taking part in the refining process, they are not going to, அவங்க வந்து இந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம்ல பங்கடைய போறது இல்ல. But they will be taking part in the lake of fire. அக்கினி கடல்ல பங்கடைவார்கள். அவர்களுக்கு இதுல பங்கு இல்லை. என்ன பிரச்சனைனா இப்ப இந்த இதுதான் இட்டர்னிட்டியா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். அப்ப இதுல வந்து பங்கு பெறவங்க வந்து ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் இதுல வந்து இருக்க போறாங்க. ஸோ லேக் ஆஃப் ஃபயர் எவ்வளவு டியூரேஷன் பைபிள்ல போடல. பட் இட் இஸ் நாட் லைக் நித்தியம்ன்ற வார்த்தை தப்பான டிரான்ஸ்லேஷன். ஸோ அது வந்து ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு டியூரேஷன் இருக்கு. ஆஸ் அ பிகினிங் அண்ட் ஆஸ் அன் எண்ட், ஒரு ஆரம்ப முடிவு இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அப்ப நித்தியம் எங்க இருக்கு அப்படின்னா, நித்தியம் வந்து உலகத்தினுடைய எல்லாரோட நித்தியம் எல்லாத்தினுடையுமே இட் இஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே கூட்டி சேர்க்கப்படுது. அப்ப அதுல வந்து தீஸ் பீப்புள் தோஸ் ஆர் சாஸ்டைஸ்ட், அந்த லேக் ஆஃப் ஃபயர்ல வந்து புடமிடப்பட்டு 7 தனைய ரிஃபைன் ஆகிறவங்க வந்து தே வில் பி டேக்கிங் பார்ட் இன் கிரைஸ்ட் இந்த எட்டர்னிட்டி. இவங்களும் ஏன்னா வானமும் பூமி எல்லாமே அதுல இருக்கிறது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள சேர்க்கப்படுது, எவ்ரிதிங். சோ அதனால அந்த ப்ராசஸ்ல வரும்போது ஆமா கொரிந்தியன்ஸ் 15:27-28ல எஃபிஷியன்ஸ் 1:10லயும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதனால இது வந்து அதுக்கப்புறம் நடக்கிற இன்ஸ்டன்ட். அதாவது இவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தே கரெக்டா தான் இருக்கு. இந்த புதிய வானம் புதிய பூமின்றது வந்து இட் இஸ் அ செப்பரேட் போர்ஷன் in the kingdom of God itself, where this flesh and blood will not inherit. இந்த மாம்சமும் ரத்தமும் சுதந்திரிக்க முடியாத இல்ல சுதந்திரிக்காத தேவனுடைய ராஜ்யம் வந்து செகண்ட் பார்ட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி. அதுக்கு முன்னாடி வரக்கூடியது அந்த 1000 years reign வந்து தட் இஸ் ஆல்சோ கால்டு
கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் தான் அதுவும் சொல்லுது. ஆனா அதுல வந்து மாம்சம் ரத்தமும் பிரவேசிக்குது, அந்த ப்ரோக்ரியேஷன் இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறாங்க, மரணம் இருக்கு, இதே மாம்சத்தோடு இருக்காங்க. ஸோ 2 பார்ட்டா காட்ஸ் கிங்டம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி நம்ம ஓகே வச்சிடலாம் ஒரு ஓகே புரிதலுக்கு. பிரதர், ஒரே ஒரு நிமிஷம். இந்த நியூ இந்த மில்லினியம் பீரியட்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம். அதனுடைய ஆக்குபென்ட் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? இட்ஸ் ஒரு ஓப்பன் கொஸ்டின் டு அஸ், டு ஆல். அந்த மில்லினியம் 1000 வருஷ காலத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இஸ்ரவேல் மக்கள் இருப்பாங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து அது ரொம்ப ஜெனரல் டேர்மாக்கா? அந்த நம்ம இப்ப உபத்திரவ மாட்டோம். காலத்துல அந்த முத்திரை தரிக்காத அந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் வேற நம்ம கண்டிப்பா இருக்க மாட்டோம். நமக்கு இஸ்ரவேலுக்கு அப்படின்னாக்கா இஸ்ரவேல் பாடி ஆஃப் தேசத்துக்கு ஹெல்ப் பண்றவங்க சார். பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் Help பண்றவங்க. தேசத்துக்கு உபத்திரவ காலத்துல ஹெல்ப் பண்றவங்க இஸ்ரவேல் அல்லாதவர்கள் இல்லையா? யூதர்கள் ம். ஆமா, அல்லாதவர்கள். அவங்க இருப்பாங்க. ஓகே. அவங்க இருப்பாங்க. எதனுடைய அடிப்படையில நீங்க அதை சொல்றீங்க? அந்த ஷீப் கோட் பிரிக்கிறார்ல 24, 25 இல்லைங்களா? 25 ஆமா. 30 பிரதர், 25 25 25 லூக்கா 30 இல்லைங்களா? 31 வரும். மேத்யூ 25 லூக்கா 31 Matthew 25. ஓகே. 25 30 31 25 31. 31. ஓகே, ரைட். வேற யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இறந்து போன பரிசுத்தவான்கள். இல்ல யாராவது ஒரு பேர் சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம். டேனியல், சாமுவேல். டேனியல். ஓகே, இல்லைங்களா? நம்ம இது படிச்சிருக்கோமா? இதை நம்ம படிச்சிருக்கோமா இல்ல நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணிருக்கோமா பிரதர்? டிஸ்கஸ் தான் பண்ணிருக்கோம். படிச்ச டிஸ்கஸ் நம்ம ஸ்டடில வரல நம்ம இன்னும். பைபிள் ஸ்டடியில வரல. ஸ்டடியில பட் நம்ம நீங்க பிரைவேட் நானு study ல கார்த்திகேயன் private எல்லாம் நிறைய வாட்டி பண்ணி நம்ம பேசியிருக்கோம். நிறைய தடவை நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் வந்து பிசிக்கலா அந்த இடத்துல வந்து ஆட்சி செய்யறார் இல்லையா? அந்த இடத்துல அதை பத்தியே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் போனோம் அப்படின்னாக்கா ஐசையா 11, ஐசையா 60 தானே பிரதர்? ஐசையா 60, 61 வந்து இல்ல, நீங்க உங்களுடைய கிங்டமை பத்தி 11 பத்தி, அதான் அந்த விரியம்பாம்பு குட்டிகளும் அந்த குழந்தைங்களும் விளையாடும், அதனுடைய இதுல கை விட்டாலும் இதுவாகாது அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைம் when the Lord rules on the earth எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. அப்பதான் வந்து இந்த இதெல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் முடிச்சு பிளவா மாத்துறாங்கன்றத கருத்தியெல்லாம் வரும் சரிங்களா? அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து அது அப்புறமா படிச்சு பிரைவேட்டா படிச்சு பார்த்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். அது புரிந்து கொள்ளுதலோட படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த இதெல்லாம் படிக்கும் பொழுது வந்து வேதத்தை வாசிச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அது ஒரு பேரின்பம் அது. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? சார் சொல்லுங்க சார். மத்தேயுல மத்தேயு 12 வந்து 32 வந்து மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்றாங்க. 22 எத்தனாவது வசனம் தம்பி? 22 12 12 12:32. ஓகே. அது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்ன சார்? அது இம்மையிலும் இல்ல மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்றாங்க. சரி, ஓகே.
speaks as the word again. அது என்ன கான்டெக்ட்ல blasphemy against the Holy Ghost. ஆக்சுவலி ஆமா அதாவது இங்க என்னன்னா பிளாஸ்பமின்றது வந்து இட் இஸ் த வேர்ட் ஸ்போக்கன். நம்ம விரோதமா பேசுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் டிவிஷன்ல வந்து இந்த கான்டெக்ஸ்டே வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? Stephen இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் புரிய வேண்டியது. அப்போ இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த மறுமை அப்படின்னு சொல்லும் போது அதுல அந்த வேர்டே கிடையாது ஆக்சுவலா. ரெண்டாவது மறுமையின் போது இயான் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உலகத்துலன்ற மாதிரி கிடையாது. இதுல வந்து இந்த வேர்ல்டுன்னு போட்டிருக்கோம். தமிழ்ல என்ன போட்டிருக்கு? இதுல இந்த மறுமையிலும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து இயான் அப்படின்றது தான். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு விரோதமா அவங்க பிளாஸ்பிம்ன்றது வந்து என்னன்னா வாய் மூலமா தூஷணம் சொல்றதுக்கு பேர் தான் பிளாஸ்பிம். ஸோ இந்த இது செய்யும் போது யூ வில் நாட் பி ஃபர்கிவன் இன் திஸ் யான் அண்ட் த யான் டு கம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய யான், அதுதான் மறுமைன்னு தமிழ்ல அந்த மாதிரியான ஒரு வேர்டிங்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்ப இதுல வந்து இந்த பிளாஸ்பிமிங் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படிக்கும் போது அவங்க வந்து அந்த கண்டினியூஸா ஹோலி ஸ்பிரிட்டை பிளாஸ்பிம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ் 13ல ஒரு ஆக்ஸ் 13ல ஃபர்ஸ்ட் பால் இது சொல்லும் போது அந்த பிளாஸ்பிம் நடக்கும். அப்பதான் வந்து நான் இது முதல் கொண்டு புறஜாதிகளுக்கு போவேன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாரு பால். verse 45 13 verse 45 13ல 45. Okay, yeah, படிங்க சிஸ்டர். But when the Jews saw the multitudes, they were filled with envy and spake against those things which were spoken by Paul, contradicting and blaspheming. So then Paul and ஆமா, சோ பிளாஸ்பிமிங்ன்றதே வந்து இட் இஸ் ஸ்போக்கன். அவங்களுக்கு விரோதமா பரிசுத்தாவிக்கு விரோதமா அவங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தே வேர் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அந்த இதுல வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க பிளாஸ்பிமிங் நடக்குது. ஸோ அகைன் அப்போ வந்து ஒரு ஜென்டைல்ஸ் கிட்ட போறேன்னு சொல்றாரு. த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து எங்க வருதுன்னா 18ல சாப்டர் 18ல verse 6 பாருங்க. And when they opposed themselves and blasphemed, he shook his raiment and said unto them, Your blood be upon your own heads. I am clean. From henceforth I will go unto the Gentiles. So மறுபடியும் வந்து இங்கேயும் ஒரு பிளாஸ்பிம் நடக்குது. பாலுடைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்க பிளாஸ்பிம் பண்றாங்க. ஓரலி அவங்க தூஷணம் சொல்றது தான் பிளாஸ்பிம், ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட். அதே மாதிரி செகண்ட் டைமும் இது வந்த உடனே இங்கேயும் வந்து அவர் வந்து பிளாஸ்பிம் சொல்றாரு. தேர்ட் இன்ஸ்டன்ட் வந்து ஆக்சுவலா வந்து 28ல திரும்ப எங்கே வரும், ஜஸ்ட் மிஸ் தட் ரெஃபரன்ஸ். நான் அப்புறம் பார்த்து ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்டையரா வந்து தட் ஜூயிஷ் அந்த லிட்டில் ஃப்ளாக் ப்ரோக்ராம் அது வந்து ஒரு எண்டு கிட்ட அந்த கண்டினியூஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ப அதுல வந்து யாரெல்லாம் வந்து தே ஹவ் பீன் கிவன் அ சான்ஸ், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. அப்புறம் அங்க அவங்க பிளாஸ்பிம் பண்றாங்க. ஸோ பால் அகைன் கோஸ் டு ஜென்டைல்ஸ், புறஜாதி கிட்ட போயிடுறாரு பால். மறுபடியும் அங்க சினகோகுல போய் பிரசங்கிக்கும் போது அவங்க தேவ தூஷணம் செய்யறாங்க, வாய்னால தூஷணமா சொல்றாங்க. அகைன் அவரு ஜென்டைல்ஸ் போறாரு. ஸோ தேர்ட் டைம் ஆன பிறகு அது முதற்கொண்டு அவரு டு தி ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ இந்த இதுலலாம் யார் அவங்களை ஏத்துக்கலையோ டியூரிங் த ஆக்ஸ் டைம் பீரியட்ல அவங்க ப்ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு பிளாஸ்பிம் பண்ணி அவங்கள ரிஜெக்ட் பண்ணவங்க they will not be taking part in the eons to come. அதாவது இந்த இயான்லயும் இனி வரப்போற இயான்லயும். அப்ப இந்த இயான் அப்படின்றது வந்து திஸ் பிரசன்ட் இயான், அதுல அவங்க பங்கு பெற போறது இல்லை. வரப்போற இயான் அப்படின்றது வந்து மில்லினியம். ஸோ மில்லினியத்திலயும் வந்து they are not going to take part. ஏன்னா the rest of the dead did not rise until the 1000 years. ஸோ இது இன்னும் டீப்பா போவோம். அவங்க எங்க போவாங்க, கேஹனான்றது என்ன அப்படின்ட்டு நம்ம ஹெல்த் டாபிக் படிக்கும் போது கொஞ்சம் இதை பத்தி பார்ப்போம்.
சோ அந்த இதுல இந்த போறாங்க. இந்த இதுதான் வந்து தேவதர்ஷனம் சொல்றீங்க. yeah, Yeah. yeah, இந்த 12:32ல and whosoever speaketh a word against the Son of Man, it shall be forgiven him. But whosoever speaketh against the Holy Spirit, it shall not be forgiven him, neither in this world, neither in the world to come இருக்கு இல்லைங்களா? அந்த வேர்ல்டு வந்து ரெண்டர்ட்னாக்கா சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல்ல வந்து அந்த வேர்டு கிடையாது, அந்த வேர்டே கிடையாது. ஒரிஜினல்ல எப்படி வரும்னாக்கா whoever speaker அதான் ஓகே சிஎல்வியில வாசிக்கிறேன், அது கொஞ்சம் ஒரு கிளியரா இருக்கும். And whosoever may be saying a word against the Son of Man, it will be pardoned of him. Yet whosoever may be saying against அது வந்து rendered against the Holy Spirit, it shall not be pardoned of him, neither in this eon nor in that which is impending. That means that which is coming அப்படின்னு இருக்கு. nor in impending வரும், அதாவது வர ஈயான்லயும். அப்போ இந்த ஈயான் வந்து ஒரு முடிஞ்சிட்டு அந்த மில்லினியர்ஸ் ஈயான் இருக்கு இல்லையா, அதுலயும் he will not be a partaker of that when he speaks against the Holy Spirit அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்? ஜூயிஷ் பீப்புளுக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட்? யாராவது யோசிக்க முடியுமா? ஏன் அவங்களுக்கு இப்பவும் அதுக்கு வந்து மன்னிப்பு இல்லை? வர மில்லினியத்துல, ஏன்னா அவங்களுடைய ஹை பாயிண்டே வந்து மில்லினியம் தான், சரிங்களா? அந்த மில்லினியத்தையே வந்து டீட்டெயில் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுக்கல. ஆனா மில்லினியத்துல வந்து என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது எல்லாமே யோவானுக்கு தான், ஜானுக்கு தான் ரிவீல் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மில்லினியத்துல ஒரு கிளிம்ஸ் தான் இருக்கும். 11ல ஐசையா இவங்களுக்கு எல்லாம் கிளிம்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த லேக் ஆஃப் ஃபயர், அப்புறமா நியூ ஜெருசலேம், இந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இட் வாஸ் நாட் ரிவீல் டு தேம். ஓகே, இந்த இடத்துல வந்து மேத்யூவுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து மேத்யூல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட், ஏன் அவங்கள மில்லினியத்துலயும் அவங்களுக்கு போக முடியாம இருக்குது? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கண்மணி, நீங்க இன்னும் கிட்ட மைக் கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவா பேசணும், எனக்கு புரியவே இல்லை. கண்மணி பேசுறது கிளியரா இல்ல சார். தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் ஆரம்பத்துல இருந்து ஆமா, ஒரு எல்லாமே அவங்களுக்கு தன்னோட காரியங்களை எல்லாமே தீர்க்கதரிசிகள் மூலமாவும் என்னென்ன கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு, எல்லாமே அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டு வர்றாரு. ஆனா அதனால அவங்க வந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளனாலும் மறுதளிச்சாங்க சிலுவையில வரக்கூடிய தேவனாகிய ஆண்டவரை. அதனால மறுமையிலும் இந்த தேவ ஆவியை அவங்க மறுதளிச்சதுனால மறுமையிலும் அவங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும்ன்ற மாதிரி தேவன் சொல்றாரு. வெரி குட், வெரி குட். See, one of the key features of rightly dividing is தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். என்னவா தெரிந்து கொண்டார் அவங்களுடைய 2 ரோல் என்னது? அத வந்து ஆசாரியர்களும் ராஜரீக 19 யாத்ராகமம் 19:5 வாங்க சொல்றாரு. அந்த இடத்துலதான் ஆரம்பத்தில் சொல்றாரு. அதை வந்து பேதுருல கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு நிமிஷம் நம்ம யாத்ராகமம் 19க்கு வரலாம். பத்தொன்பது 4ல இருந்து வாசிங்க தம்பி. Ye have seen what I did unto the Egyptians, and how I bare you on eagle's wings, and brought you unto myself. Now therefore, if ye will obey my voice indeed, and keep my covenant. ஒரு நிமிஷமா இந்த இடத்துல பாருங்களேன். therefore if ye will obey my voice indeed அப்படின்னு தமிழ்ல எப்படி கொடுத்திருக்கு? இப்பொழுது நீங்கள் என் வசத்தை
உள்ளபடி கேட்டு உடன்படிக்கைகளை கொள்வீர்களானால் அப்படின்னா என்ன, அது ஒரு கண்டிஷன் இல்லைங்களா? நீங்க என்னுடைய வந்து உள்ளபடியே கேட்டு அதை கை கொள்வீர்களானால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தமாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் சம்பத்தமாய் இருப்பீர்கள். மீன்ஸ் யூ வில் பி மை ஓன் பீப்புள். 6ல வந்து நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் அப்படிங்கிற. நீங்கள் இஸ்ரவேல் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது அப்படிங்கிற. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவர்களை வந்து தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களுக்கு அந்த கட்டளைகளை கொடுத்து அப்போ ஒரு கண்டிஷனும் தராரு. நீங்க இந்த இதற்கு கை கொண்டீர்களாக்கா you will be a kingdom of priests and a holy nation. அப்போ இது ஒரு பரிசுத்த ஜாதி மட்டும் இல்ல, அவங்க ஃபுல் உலகத்துக்கே அவங்க தான் பிரீஸ்ட். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறவங்க இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியின் மூலியமா அவங்களுக்கு வரும்பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணாக்கா they are not worthy. ஏன்னா இது வந்து கண்டிஷனல். அதனாலதான் அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். இப்பவும் இந்த யுகத்திலயும் சரி வரப்போற யுகத்திலயும் சரி உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனா எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாதா அப்படின்னாக்கா இல்லை. இந்த 2 யுகத்திலயும் உங்களை வந்து பார்ட்டேக்கர் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னாக்கா மேற்கொண்டு நம்ம இந்த வரும் நாட்கள்ல வாசிக்கும் பொழுது இந்த இட்டர்னிட்டியை பத்தி வாசிக்கும் பொழுது, அதாவது இட்டர்னிட்டி இல்லை, இந்த யுகங்களை பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது, ஏஜஸை பத்தி வாசிக்கும் பொழுது அதை இது பண்ணலாம். அதை பத்தி தெளிவா வந்து பிரதர் சொன்ன மாதிரி எஃபிஷியன்ஸ்லயும் 1 Corinthians 15லயும் என்ன நடக்க போகுதுன்றத வந்து தெளிவா சொல்லியிருக்கு. சரிங்களா? ஓகே தம்பி கார்த்திகேயன், உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சா இந்த இது? ஓகே சார். ஓகே, வேற யாருக்காவது இன்னும் தெளிவு வேணுமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்லாட்டி வேற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம போலாமா? போலாம் சார். வேற யாருக்காவது ஒரு கொஸ்டின் இருக்கா? But then these people will go into the lake of fire. All those people who rejected the blasphemed against the Holy Spirit. They will be refined over there. They will be refined over there. Refined over the refined over the lake of fire. இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நித்தியத்துக்கும் அக்கனி கடல்ல போட்டு இது பண்ணுவாரு அப்படின்றாங்களே, அந்த டாக்டரின் வந்து நாட் அ பிப்ளிக்கல் டாக்டரின், இட் இஸ் அன் அகஸ்டீனியன் டாக்டரின். அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு மாங்க் வந்து எத்தனாவது செஞ்சுரி, 4th ஏதோ ஒரு செஞ்சுரியில இருந்தவர். அவரு கொண்டு வந்த அந்த டாக்டரின் 4th century. அவர் கொண்டு வந்த டாக்டரின் வழி அந்த இட்டர்னல் கண்டாமினேஷன், இட்டர்னல் பனிஷ்மெண்ட், இட்டர்னல் ஃபயர் அப்படிங்கிற டாக்டரின் வந்து இட் இஸ் நாட் அ பிப்ளிக்கல் டாக்டரின். கிளியரா இட் இஸ் நாட் அ பிப்ளிக்கல் டாக்டரின். வேற ஏதாவது ஒரு क्वेश्चन இருக்குங்களா? டவுட் இருக்குங்களா? ரைட் டிவிஷன் பேஸ் பண்ணி ஏதாவது क्वेश्चंस இருந்தா கூட கேளுங்க. நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், முன்னாடியே படிச்ச ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதுல ஏதாவது ரைட் டிவிஷன் பத்தி ஏதாவது கேளுங்க கூட. Actually in the blaspheming against the Holy Spirit வந்து Stephen வந்து they will kill, right? I thought that is the usually in the right division it is taught that is when Israel blasphemed against the Holy Spirit. And Acts 7ல Acts 7ல because Stephen was full of the Holy Ghost and he spake. அந்த இடத்துல அவங்க காதுகள் எல்லாம் மூடிக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அதனுடைய இது என்னன்னாக்கா, ஓகே அதை பத்தி வாசிக்கலாம் நம்ம. 7ல வந்து 7:37 இருந்து வாசிக்கலாம். 57 37. Okay. This is that Moses which said unto the children of Israel, a prophet shall the Lord your God rise up unto you of your brethren, like unto me. Him shall ye hear. This is he that was in the church in the wilderness with the angel which spake to him
in the Mount Sinai and with our fathers who received the lively oracles to give unto us, to whom our fathers. One minute. இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டீபன் வந்து என்ன பேஜ் என்னதுன்னா பேக்ரவுண்ட் என்னதுனாக்கா ஸ்டீபனுக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு கான்ஃபரன்டேஷன் நடக்குது. அப்போ ஸ்டீபன் வந்து ஒரு சின்ன பைபிள் ஸ்டடியை எடுக்கிறார். ஃபுல்லா நீங்க அந்த 7 பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்ததுன்னு எடுத்துட்டு வந்துட்டு மோசஸ் கிட்ட வரும்பொழுது என்ன சொல்றாரு, மோசஸ் வந்து சொல்றாரு, இது எங்க வரும் அப்படின்னாக்கா டியூட்ரானமி 18:15 வரும். இதை ஆக்சுவலா கோட் பண்றாரு. டியூட்ரானமி 18:15 வர்றத மோசஸ் இது வர்றத கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றதுனாக்கா, a prophet shall the Lord your God raise unto you of your brethren, யூத மக்கள் இருந்து, like unto me, என்ன போல ஒரு ப்ராஃபிட்டா கர்த்தர் தேவன் எழுப்புவாரு, him shall you hear அப்படிங்கிறார். சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் யாரு அப்படின்னா, this is he, அதாவது யாரு எழுப்ப போற ப்ராஃபிட் அவரு, that was in the church in the wilderness. சர்ச்ன உடனே அப்ப எங்கடா சர்ச் இருந்தது அப்படின்னு நினைக்கலாம். சர்ச்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? Ecclesia, congregation. Ecclesia, congregation. ஓகே. இப்போ ஒரு கிரீக் மொழியில ஒரு கட்சி மீட்டிங் போட்டிருக்காங்க, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கூடி இருக்கிற அந்த இதுக்கு வந்து எக்லீசியா அப்படின்வாங்க. அதை வந்து சர்ச்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சரிங்களா? எக்லீசியா அப்படின்னாலே கேதரிங். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, this is he that was in the church in the wilderness with the angel which spoke to him in the Mount Sinai அப்படிங்கிறார். அப்படின்னாக்கா மோசஸ் கிட்ட மவுண்ட் சீனாயில யார் பேசுறது? பிதாவா இல்லாட்டி ஒரு ஏஞ்சலா? என்னமா யாரு பேசுறாங்க? ஓகே. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஒரு ஏஞ்சல் பேசுறது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா யூதர் மக்கள் வந்து தமிழ்ல 38 படிச்சிட்டோம் பிரதர், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல ஒரு தடவை வாசிங்க. 38வது வசனம் தமிழ்ல வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஓகே. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, யூத மக்களுக்கு வந்து நல்ல அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா, சீனாய் மலையில வந்து மோசே பேசுனது வந்து தேவனோட கிடையாது, அவர் ஒரு ஏஞ்சலோட பேசினாருன்றதான் அவங்களுடைய விசுவாசம். அதுதான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்றார். யாரு? ஸ்டீபன் சொல்றார் இல்லைங்களா? இப்போ இத சொல்லிட்ட பிற்பாடு இத வந்து அப்படியே மேல் கொண்டு வருது. அப்புறமா வந்து பாருங்களேன், இந்த இடத்துல அப்புறம் சாலமன் பில்ட் பண்றாருன்றத பத்தி எல்லாம் சொல்லிட்டு 54க்கு வரலாம். 52ல இருந்தே வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். 53 தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். அப்ப தேவ தூதரை கொண்டு அவர் மூலியமா தான் நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை அங்க இருக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு தெரியுது, அந்த இடத்துல வந்து மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவ தூதன் யாரு அப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்ப மேல் கொண்டு வாசிங்க சொல்றேன். 54 வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் ஏன் இதுல கேட்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வந்தது,
கோவம் வந்தது? மூர்க்கமடைந்து பல்லை கடித்தார்கள் வந்து எதனால அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரணும்? எதுவுமே அவங்க ஏத்துக்கவே ரெடியா இல்ல அவங்க யாரும். இத எதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல? நியாயப்பிரமாணம் அதே மாதிரி அதை தூதன் கொடுத்தது, மோசே வாங்கி கொண்டு வந்தது, எதையுமே அவங்க அதெல்லாம் அவங்க நம்புறாங்க அக்கா. அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. தூதன் கொடுத்ததான் அவங்க நம்புறாங்க. மோசேக்கோட வழி நடத்தின தூதன் தான் நம்புறாங்க. ஆனா அந்த தூதன் யாருன்னா அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போதுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏத்துக்கலாம், அது தெரியும். இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த தூதன். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தான் கொடுத்ததே. இயேசு கிறிஸ்து தான். ரெண்டாவது வழி நடத்துறதும் நம்மளுடைய பிதாக்களை வழி நடத்துறதும் இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. 54, 55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை யாரு அவன்? யாரு? ஸ்தேவான். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து அவன் அப்படின்னும் போது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்தேவான் வந்து தேவனுடைய ஆவியினால் நிரம்பி வானத்தை பாக்குறான். பார்க்கும் பொழுது என்ன பாக்குறான்? அவன் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இந்த இடத்துல அவன் தேவனை பாக்குறானா? தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, அதாவது இயேசுவானவர் அங்க நிக்கிறதான் பாக்குறான். இல்லம்மா, இல்ல. அவன் நிற்கிறதை கண்டின் வருதே. இல்ல, இருங்க பொறுமையா ஒரு நிமிஷம் சொல்றேன். 55ல அவன் பரிசுத்த ஆவியால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து தேவனுடைய மகிமையையும், ஓகே, அடுத்தது தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும். அப்போ அவர் தேவனை பார்க்காம தேவனுடைய மகிமையை தான் பார்க்க. ஏன்னாக்கா தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறாரு. அந்த தேவனுடைய மகிமையையும், மகிமைக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபம். இல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபம். தேவனை யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆவியா இருக்கிறார், இல்லைங்களா? இப்ப அந்த இடத்துல தேவனுக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறாருன்றத பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? கோவம் வந்துருது. இல்ல, 57 தமிழ்ல என்ன வருது? கோபம் வந்து மூத்மாவனை அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. ஏன் காதுகளை அடைச்சுக்கிட்டாங்க? அவங்களுக்கு தேவ தூஷணம். அது தேவ தூஷணம். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவர்களுடைய இதுல வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன், இன்ஃபேக்ட் ஒரு துரோகி. தன்னையே தேவனுக்கு ஒப்பாக கொண்டவன். அப்பேற்பட்ட ஒரு பாவி அவரு போய் தேவனுக்கு பக்கத்துல நிக்கிறார், தேவனுடைய மகிமைக்கு பக்கத்துல நிக்கிறாருன்ற உடனே அதை அவங்களால கேட்டு இது பண்ணவே முடியல. அதை வந்து அவங்களால கிரகிக்கவே பண்ண முடியல. எடுத்து என்ன பண்றாங்க? அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? காதுகளை அடைத்து கொண்டு அவன் ஒருமனப்பட்டு அவர் மேல் பாய்ந்தார்கள். ஓகே, இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு 57க்கு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். சாம்ல வரும். அது என்ன சாம் பிரதர்? அது சாம் 13. Psalm 13, I think. ஹலோ பிரதர், நீங்க கேட்கதா? என்னோட இது கால் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஓகேயா? கேக்குது பிரதர், கேக்குது. இல்ல, இது ஒரு Psalm I am not able to. ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. I am not able to get that Psalm. 57ல வந்து அப்ப என்ன பண்றாங்க வாசிங்க? அவங்க காதுகளை பொத்தி கொண்டு என்ன பண்றாங்க? வாசிங்க சிஸ்டர். போயிட்டாங்க. அவர் மேல் பாய்ந்து
இங்கிருந்து வரேன். சங்கீதத்துக்கு போயிட்டேன் நானு. ஐயோ இல்ல 57 அப்போது அவர்கள் உரத்த சத்தமாக அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாய்தனறிய வைத்தார்கள். ஓகே இந்த இடத்துல வந்து எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னாக்கா இது வந்து இவங்க 12 ஒரு blasphemy against the spirit of God அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து இது வந்து blasphemy against the spirit of God Holy Spirit நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா மத்தேயுல அந்த பாவமா இது இவங்க பண்ணது அந்த பாவமா? இன்னும் கிளியரான மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவமா இல்லாட்டி பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். இப்போ இவருக்கு வந்த இந்த வெளிப்பாடுதல் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? பரிசுத்த ஆவியினால வெளிப்பாடு வந்து சொல்றாப்ல. பரிசுத்த ஆவியினால அவர் நிரம்பி சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுதல். அப்போ இவர்கள் வந்து அந்த பரிசுத்த ஆவியை இவங்க எதிர்க்கிறாங்களா இல்ல மனுஷகுமாரனை எதிர்க்கிறாங்களா? ரெண்டு பேரையுமே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறாங்க இல்லைங்களா? சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஜீசஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா இவர்களுடைய எல்லாமே இந்த வெளிப்பாடுதலுக்கு எதிராக இவங்க இவ்வளவு வந்து அடைகிறாங்க இல்லைங்களா? பேசிக்கா என்ன பண்றாங்க? they are refused to accept the counsel of God. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இருக்குமா? இவங்களால வந்து மில்லினியஸ்ல என்டர் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஏன்னாக்கா இவங்க விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவரை வந்து விசுவாசிக்கல. எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் செய்தார். இவங்களுக்கு வந்து இந்த வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதியர்களுக்கும் வந்து வேதம் வந்து அப்படியே மனப்பாடமா தெரியும். நம்ம வாய்ப்பாடு ஒப்பிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வேதத்தை வந்து பரிசேயர்கள் வந்து வேதத்தை அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. சரிங்களா? அப்போ உபாகமம் ஏசையா இதெல்லாம் இவங்களுக்கு அர்த்தப்படியா தெரியும். அந்த ஏசையால வந்து மேசையாவனுடைய வந்து அவருடைய அறிகுறிகள்லாம் என்னன்றத வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காரியங்கள் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஆண்டவரை ரிஜெக்ட் பண்றாங்க. எல்லா ஞானமும் அறிவும் கொடுத்திருந்தோம் இவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா? எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்க? அதனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? ஏன் இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவை? அவங்க எதிர்பார்த்ததே ஒரு பெரிய ராஜாவா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல அது குழந்தையா வந்தாரு அதெல்லாம் சரி. ஆனா இவர் வந்து இவ்வளவு இதெல்லாம் பண்ணும் பொழுது இவரை இவ்வளவு அற்புத அடையாளங்கள்லாம் பண்ணும் பொழுது இவரை வந்து அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. இதனால தச்சனுடைய மகனா இருக்கான்றத சொல்றாங்க அவங்களே. தச்சனுடைய மகனா இருக்கிறது ஒண்ணு. லாசரஸ் வந்து என்ன ஜான் 11ல பிரதர், ஜான் 11:44 ஜான் 11ல 45க்கு அப்புறம் 44ல இருந்து அந்த லாசரஸ்னுடைய இது வரும். 45ல இருந்து அந்த கான்டெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே. யோவான் 11:44 வாக்குதான் இல்ல 44 இல்ல 45ல இருந்தா. ஓகே ரைட். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது ஒரு நிமிஷம் அக்கா. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னாக்கா லாசருவை உயிர்த்தெழுந்து ஒரு டின்னர் வைக்கிறாங்க
எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து யூதர்கள் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் பரிசேயர்கள் இடத்துல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, உண்மையாவே அவர் வந்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, நாங்க எங்க கண்ணால கண்டோம் 4 அப்படின்னு நாள் சொல்றாங்க கழிச்சு இல்லைங்களா? விஷயம் அதுல 4 நாள் கழிச்சு 4 இருந்தது. நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு சரிங்களா? அப்போ மேற்கொண்டு வாசிங்க. 47. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ஒரு நிமிஷம் இவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கவும் முடியல. ஏன்னா 4 நாள் ஒரு மனுஷன் செத்து இருக்கிறத, செத்து உயிரோடு வந்திருக்கிறத பார்க்கும்போது இவருடைய வல்லமைய இவங்களால மறுதலிக்க முடியல, விசுவாசிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா இப்படியே விட்டுட்டாக்கா என்ன ஆகும்? எல்லாரும் அவன் பின்னால போயிடுவாங்க. வாசிங்கக்கா அது 48. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்போ வந்து என்ன இதுவாகுது? இவங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்களுடைய பவர் போயிடும். அந்த ஒரு பதவியில இருக்காங்க இல்லைங்களா, அது போயிடும். ரோமர்கள் வந்து ஜனங்களை அழித்து போடுவாங்கன்றது வந்து விட அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறது. என்னடா இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதே, இவர் சொன்ன அந்த ஏசியால சொன்ன காரியங்கள் எல்லாமே நடக்குதே அப்படின்றத விட அவங்களுடைய பதவி, அவங்களுடைய செல்பிஷ்னஸ் வந்து இல்ல, அந்த பண ஆசை, பதவி மேல இருக்கிற மோகம், இது வந்து தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட அதிகமா இருக்கு. இவங்க யாரு? பரிசேயர்கள். பரிசேயர்கள் யாரு? வேதத்தையே கரைச்சி பிடிச்சவங்க, வேதத்து மேல அவ்வளவு ஒரு இதுவா இருக்கிறவங்க, ஜெலஸா இருக்கிறவங்க. இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் பாருங்க எங்க இருக்கு, எது மேல இருக்குது? தேவனுடைய வாக்கியத்திலிருந்து வந்தது இல்லைங்களா? அப்போ அதனாலதான் இவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல இயேசு கிறிஸ்துவ. இந்த இடத்துல பாருங்க 7 இப்ப வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:47 47. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை அவங்க வந்து என்ன பண்றாங்க? பல்ல கடிச்சுட்டு 57 அவர்கள் உரக்க சத்தம் போட்டு உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே போய் தள்ளி போட்டு கொலை பண்ணாங்க. சரிங்களா? அவர்களுக்கு விசுவாசிக்கிறது, இயேசுவை மேசியான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருக்கிறது எது? அவர்களுடைய விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது எது? அவர்களுடைய ஸ்தானத்தை விட்டு. அப்ப அவங்களுடைய அந்த செல்பிஷ்னஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுக்கு மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை விட அவர்கள் தங்களுடைய சுயம் வந்து அதிகமா இருக்குது இல்லைங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய திட்டத்தை விட இவர்களுடைய சொந்த திட்டங்களும், சொந்தமா நடத்தக்கூடிய அந்த செல்பிஷ் ஆக்ட்ஸ், பதவி மேல இருக்கிற மோகம், அத எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால இவர்களால விசுவாசிக்க முடியல. அதனால வந்து they will lose the privilege of அந்த மில்லினியர்ஸ்ல அவங்க போய் இருக்கிற அந்த பிரிவிலேஜ அவர்கள் இழப்பார்கள். அதுதான் வந்து சொல்றாங்க, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த வசனத்தை இப்ப எல்லா சர்ச்சிலுமே சொல்றாங்க நமக்காக. ஏன்னா அந்த அந்நிய பாஷை சிலர் குறை சொல்றாங்க, அபிஷேகத்தை இல்லைன்றாங்க, ஆவியானவரும் மறுதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பத்தி ஏதாவது விரோதமா சொன்னா கூட மன்னிக்கப்பட்டுருவீங்க. ஆவியானவருக்கு விரோதமா பேசினா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சர்ச்சில் எல்லா சர்ச்சிலும் அனௌன்ஸ் பண்றாங்க. அது நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு தானே போட்டுக்கீங்க.
அதாவது இயேசு கிறிஸ்து யாருக்காக வேண்டி வந்தாரு அப்படின்ற அந்த ஒரு காரியத்தையே அவர்களால கரெக்டா ரைட்லி டிவைட் பண்ண பகுக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா அந்த டீச்சிங் தான் இப்ப சொல்றவங்களுக்கு யாரு டீச் பண்ணாங்க, அவங்களுக்கு யார் டீச் பண்ணாங்க, அவங்களுக்கு யார் டீச் பண்ணாங்கன்னு போகும்போது அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதோ அதையே தான் இவங்களும் கேட்டுக்கிட்டு வராங்க. சரிங்களா? ஆனா நாம கேள்வி கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாரி தேசத்துக்கும் புறஜாதிகளுக்கும் போவாத அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, நானு காணாமல் போன இஸ்ரவேலாகிய ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக வேண்டித்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. கூட்டி சேர்க்க வந்தேன்னு சொல்றாரு. கூட்டி சேர்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு. கப்ரியேல் தேவதூதர் மரியாளுக்கு லூக்கால 1 தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை இவருக்கு தருவாரு. அவர் யாக்கோப்பின் 12 கோத்திரங்களை அரசாழ்வார், அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னாங்க. முதல்ல ஆரம்பத்துல இருந்தே அந்த கோர்வையா பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராமிசஸ் எல்லாமே ஏன் இயேசு கிறிஸ்து யூதர் மக்களுக்காக மட்டும்தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது காஸ்பல்ல. ஏன் அவர் யூத மக்களுக்காக மட்டும்தான் வந்தான்னு அவரும் சொல்றாரு. அந்த காஸ்பல்லையும் அப்படிதான் எழுதி இருக்கு. அவர் சீடர்களையும் நீங்க மற்றவர்கள் யாருக்கிட்டையும் போவாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் மக்கள் மட்டும் தான் போங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்தாரு. ஓகே, வெரி குட். வேற என்ன காரணமா இருக்கலாம்? ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது மூலமா என்ன ஆக போகுது? எந்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாம் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எந்த வாக்குத்தத்தம்? கண்மணி நீ கொஞ்சம் கிட்டக்க பேசணும். போன் கிட்டக்க பேசணும். 10 கோத்திரம் 2 கோத்திரத்தையும் இணைக்க வந்திருக்காரு. 10 கோத்திரம் 2 கோத்திரத்தையும் இணைச்சாக்கா என்ன ஆகும்? ஒரு ராஜ்யமாயி அந்த கிங்டம் ஆகும். கிங்டம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம். உலகத்துக்கு என்ன லாபம்? Israel will be a glorious nation, being a blessing to all the families of the earth in the millennium. That is, அப்போ ஜெனசிஸ் 12:1-2-3 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 12:1-2-3 வாசிச்சோம் வச்சுங்களேன், அதுல இருந்து வரலாம். ஜெனசிஸ் 12:3 வாசிக்கலாம் கேட்டவே. யாராவது ஒருத்தருங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யாருக்குள்? யாருக்குள்? ஆபிரகாமுக்குள் பூமியில இருக்கிற எல்லாரும். ஆபிரகாமுக்குள் என்னும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆபிரகாமினுடைய சந்ததி இல்லையா? அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததியில யாரெல்லாம் வரா? இஸ்மாயிலும் வரா, ஈசாவும் வரா, கேத்ராவினுடைய பிள்ளைங்கள் அங்க அந்த 12 கோத்திரமும் வராங்க. அவர்கள் எல்லாரும் மூலியமாவும் பூமியில் உள்ள மற்றவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? ஏன்னா அவங்க எல்லாமே ஆபிரகாமினுடைய சந்ததி தான். இஸ்ரவேலை கேளா? என்ன கேட்காதீங்க, இஸ்ரவேலை கேளுங்க. ஐயோ ரொம்ப கேள்வி கேட்காதீங்க சார். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தம்பி சொன்னார் இல்லைங்களா, ரொம்ப கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. அது ஏற்கனவே என் மனைவி வார்ன் பண்ணிட்டாங்க, ஆரம்பிக்கும் போது என்ன எதுவும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னுட்டுன்னு. அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல. ஓகே, வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவங்க யாரு? வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவங்க அது இஸ்ரேல்ல ஆபிரகாமுடைய வம்சம், அவங்கதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்.
ஆபிரகாமுடைய வம்சம் அப்படின்னாக்கா அது யாரு? அந்த ஸ்பெசிபிக்கா யாராவது சொல்ல ஈசாக்கு, முடியுமா? யாக்கோபு, யாக்கோபு அவங்க ஜெனரேஷன். யாக்கோபு, யாக்கோபினுடைய சாராள் 12 கோத்திரங்கள் இல்லையா? அந்த 12 கோத்திரங்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 12 கோத்திரங்களும் என்னவா ஆகுறாங்க? அவங்க ராஜரீக ஆசாரியரும் பரிசுத்த தேசமும் மாறாங்க. இவங்க ஆண்டவர் வரும்பொழுது இவங்க ராஜரீக ஆசாரியர்களும் பரிசுத்த தேசமா இருந்தாங்களா? இல்ல. இல்லைங்க. தேசத்துல பிசாசு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்தது. எல்லாம் பேய் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களே அசுத்தமா இருந்தாங்க, குஷ்டரோகிகளா இருந்தாங்க, பிளைண்டா இருந்தாங்க. இவங்க எங்க இருந்து மத்தவங்களை வழி நடத்த முடியும்? இவங்களே இவ்வளவு அசுத்தமா இருந்தாக்கா மத்தவங்களுக்கு எப்படி இவங்க ராஜரீக ஆசாரியர்களா இருக்க முடியும்? முதல்ல இவங்களை செட்டரைட் பண்ணணும் இல்லையா? இவங்களை இவங்க மத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்க இவங்க ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதுக்கு எவ்வளோ தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனாரு. ஆனா யாரையும் கேட்கல. இவங்க மறுபடியும் தீர்க்கதரிசியை போட்டு கொண்டு போயிட்டாங்க. அதனால கடைசியில இயேசு கிறிஸ்துவையும் அனுப்புறார். இதெல்லாம் தேவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானம் எல்லாம் எப்போ இவர் நிறைவேற்றினாரு? இல்ல எப்போ இவர் இந்த தீர்மானத்தை போட்டாரு? இவங்க எல்லாம் கேட்கல. உலகம் முன்பாகவே உலகம், அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாருங்களா? 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல let there be light அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வாயை திறந்து சொல்லி படைக்கிறார் இல்லையா? அது எல்லாத்துக்கும் முன்பாகவே இயேசு கிறிஸ்துவ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இல்லையா? அப்போ இவங்களுக்காக வேண்டி வந்தாரு. He came unto his own. என்ன ஆகுது அதுக்கப்புறமா? அவர் தமக்காக வந்தார். ஆனா அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல, ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அப்போ சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்து அவர் அந்த மக்களை ஒரு பரிசுத்த வழிக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட காரியங்கள் இது இல்லையா? நாம புறஜாதியர்கள். இந்த மக்கள் பரிசுத்தம் அடைஞ்சு தேவனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஒரு ராஜரீக ஆசாரியர்களாகவும் பரிசுத்த தேசமும் ஆனாக்கா அவர்கள் மூலியமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். புறஜாதியாகிய நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த ஒரு காரியத்துக்கு இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்காம அவரே போட்டு கொண்டு போட்டாங்க. பிரதர் அதுல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிரதர். ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷனுக்கு. ஆக்சுவலா இப்போ ஆபிரகாம் மூலமா நம்ம ஜெனிசிஸ் 3:12 பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆசீர்வாதத்துல அந்த புறஜாதியில நம்ம எல்லாம் இருக்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? இல்ல. ஏன்னா இப்ப இஸ்ரவேல் அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு, புறஜாதிகள் அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு இஸ்ரவேல் என்னவா இருக்கணும்? பரிசுத்த ஜாதி ஆசரிக ராஜ கூட்டமா இருக்கணும் அவங்க. அந்த நிலைமையில இருக்கும் போதுதான் அவங்க they will be a blessing to the nations. அப்போ புறஜாதிகளுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்போ இப்ப ஏன்னா இப்ப நமக்கு இப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டமா அவங்க வந்த பிறகு the blessing has to be come to the Gentiles போது, அப்ப அந்த ஜென்டைல்ஸ் அந்த புறஜாதிகள் இஸ்ரவேல் அந்த ஸ்தானத்துல இருக்கும்போது, எந்த ஸ்தானம்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம் இல்ல ராஜரீக ஆசாரியம் சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்கா இஸ்ரவேல் அந்த பொசிஷனுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள இருந்து அவங்க மூலமா the nations புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஜெனிசிஸ் 12:3 ப்ராபசி. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கிருபையின் காலத்துல இருக்கிற இப்ப இந்த கிருபையின் காலத்துல இருக்கு. ஏன்னா அது ப்ராபசி, ஒரிஜினல் டிசைன் இந்த சென்ஸ் இட் இஸ் ப்ராபசி. அதாவது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில தேவன் சொன்ன அந்த புறஜாதிகளுக்கான ஆசீர்வாதம். ஏன்னா அந்த டைம்ல ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தும் போது
பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இல்ல. யாருக்காவது தெரியுமா? வெளிப்படவே இல்ல. மறைமுகம், மறைராஜ், ரகசியமா இருந்தது. எங்க இருந்துச்சு ரகசியம்? கிறிஸ்துவுக்குள். தேவனுக்குள். தேவனுக்கு தேவனுக்குள் மறைந்து வச்சிருந்துச்சு. அந்த தேவனுக்குள் மறைந்திருந்த அந்த ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு? பவுலுக்கு. அப்ப இன்பிட்வீன் உலகம் உண்டானது முதல் இந்த பிகினிங் காட் கிரியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு பவுலுக்கு வர்ற வரைக்கும் இப்படி ஒரு புறஜாதி கூட்டம் வந்து உள்ள வரப்போகுது, இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த மக்கள், இது எதுவுமே வந்து வெளிப்படுத்தப்படல. அப்போ ஜெனசிஸ் 12:3 சொல்லி இருக்கிற அந்த ஒரு ஃபவுண்டேஷனல் இதுல அந்த ப்ராஃபஸி ப்ரோக்ராம்ல வரக்கூடிய அந்த புறஜாதிகள் இன்னைக்கு இருக்கிற அந்த டிஸ்பென்சேஷன்ல தேவனுக்குள் மறைந்து வைத்திருக்க அந்த மிஸ்ட்ரியில இருக்கவங்க அதுல இன்க்ளூட் ஆவாங்களா? இல்ல. இல்ல. ஏன் முக்கியமான டிஃபரன்ஸ். ஏன்னா இப்ப நமக்கு நல்லா தெரியுது, தீர்க்க தரிசன ப்ரோக்ராம்ல எங்க ஆரம்பிச்சாரோ அங்க ஆபிரகாமுக்கே வந்து தேவன் ப்ராஃபஸை கொடுத்தது என்னன்னா, உனக்குள் த நேஷன்ஸ் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்னா அவங்க என்ன ஸ்தானத்துல கொண்டு வந்து வைப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா, எக்ஸோடஸ்ல வந்து ராஜரிக ஆசாரியர். ராஜரிகன்றது வந்து ரூலிங், ஆசாரியன்றது வந்து பிளஸிங்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ரூலிங் அண்ட் பிளஸிங் சேனலா இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வரும்போது, அந்த நிலைக்கு வரும்போது உலக ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்ன்றது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில புறஜாதிகள் உள்ள வர்றது. இது ஈவன் 1000 வருஷ அரசாட்சியில கூட நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 1000 வருஷ அரசாட்சியில அவர்கள் வந்து ராஜரீக ஆசாரிய ஜனமா மாறிடுவாங்க. அப்போ அங்க இருக்கிற புறஜாதிகள் அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற கிருபையின் காலத்துல இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்க இல்லையா, இதுலயும் புறஜாதிகள் இருக்காங்க, இதுலயும் யூதர்கள் இருக்காங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா ரெண்டுத்துலயுமே புறஜாதி இருக்கு, ரெண்டுத்துலயுமே இஸ்ரேல் ஜனங்களும் பங்கு பெறாங்க இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப வந்து ஒரு புறஜாதி யூதர்களோட கண்மணி, நீங்க கார்த்திகேயன்லயே சேர்ந்து வரனால ரொம்ப தூரத்துல எக்கோ வருது. கொஞ்சம் கிட்ட வந்து கார்த்திகேயன் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க கண்மணி. ஆனா அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் ஒரு புறஜாதி கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா அவங்களோட வழிமுறை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்புறம் தான் இஸ்ரவேலுக்கு உள்ள வரணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது தேவையில்லை. இல்ல, இப்ப வழிமுறை கத்துக்கிட்டு வர்றதுன்றது வந்து ஈவன் பேதுருல இருந்து ஆரம்பிச்சு சொல்லும் போது புறஜாதிகள்ல உள்ள வர்றவங்களுக்கு வந்து விருத்த சேதனம் செய்ய வேண்டாம், அவங்கள அப்படியே விடுங்க, நமக்கே அந்த யோக் நுகம் ரொம்ப இதுவா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும்போது அவங்களையே இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதைதான் வந்து ஆக்ட்ஸ் 15 எல்லாம் நம்ம பார்ப்போம், அப்போஸ்தலர் 15 எல்லாம். ஸோ அது வந்து இஷ்யூ கிடையாது. புறஜாதிக்கு வந்து லகு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுல பழைய ஏற்பாட்டுல தான் வந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணி அதுக்கு வந்து யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு பேரு, ப்ரோசலைட்ஸ், ஜூயிஷ் ப்ரோசலைட்ஸ்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து புறஜாதிகள் அப்படியே உள்ள வந்தாங்க, விருத்த சேதனம் கூட செய்யல, அவர்களும் உள்ள வந்தாங்க. அப்ப அந்த புறஜாதியில வந்தவங்களுக்கும் புறஜாதியில வந்தவங்க அவங்க வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரோ ஆதியாகமம் 12:3 அந்த அடிப்படையில அவங்க உள்ள வராங்க. இப்ப நம்ம இருந்து இப்போ வரோம் இல்லையா, இந்த கிருபையின் காலத்துல இருக்கவங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் டிவிஷன்ல. ஏன்னா ரெண்டுத்துலயுமே புறஜாதிகளுடைய பங்கு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து பரலோகத்துக்கு போற புறஜாதிகள்ன்றோம், பரலோகத்துக்கு போறோம் பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றோம். இப்ப இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த புறஜாதிகளுக்கும் ஏற்கனவே ஆபிரகாம்ல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜ்யம் தருவன்னு சொல்லி அதுல ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்கன்னு சொல்லி அதுல சேர்க்கப்பட்ட புறஜாதிகளும் இருக்கிறாங்க. சிறுமந்தைன்ற குரூப்ல புறஜாதிகளும் இருக்காங்க. அவங்களுக்கும் இப்ப இருக்கிற நமக்கும் கிருபையின் காலத்துல இருக்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்க புறஜாதிகளுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னது? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவங்க வர முடியும். நமக்கு வந்து ஆண்டவர் கிருபையா இதை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா நம்மள முன்குறிச்சிருக்காரு ஏற்கனவே, அதனால நம்மள செலக்ட் பண்ணிருக்காரு. இல்ல அதெல்லாம் நம்ம இருக்கிற பங்கு. நான் கேக்குறது வந்து இப்ப அவங்களையும், இப்ப புறஜாதியில இருக்கிறவங்களையும் வந்து அந்த இதுல போறாரு இல்லையா, அவங்களையும் தேவன் முன்குறிச்சுதான் வச்சிருக்காரு. யாரெல்லாம் வந்து அந்த ஆபிரகாம்னுடைய அந்த ப்ரோக்ராம்ல வந்து யார் ஆசீர்வாதத்தை பெற போறாங்க அப்படின்றது, ஏன்னா எல்லாமே தேவன் முன்குறித்தது தான் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாமே, அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல
48, 49 படிங்க. ஏன்னா எல்லாருமே தேவனுடைய சித்தத்துலதான் வரும் அப்படின்றதுக்காக இந்த வசனம். 40 அப்போஸ்தலர் 13 48 48 படிங்க. 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப அவங்களா டிசிஷன் எடுத்து விசுவாசிட்டாங்களோ இல்ல யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க விசுவாசித்தாங்களா? நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசித்திருக்காங்க. அப்போ நித்திய ஜீவனுக்கென்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனா இந்த டைம்லயும் வந்து எப்படி இருக்குன்னா யூதர்களுக்குள்ளயும் யூதரும் கிரேக்கரும் இருந்துச்சு. அப்போ மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியதுல ஒரு முக்கியமான விஷயம். ரைட் டிவிஷன்ல புறஜாதிகள் அந்த ப்ரோக்ராம்லயும் இருக்காங்க. தீர்க்க தரிசன திட்டத்துல ஏசாயா 60, 61 எல்லாம் எடுத்து பார்த்தா புறஜாதிகள் எப்படி உள்ள வராங்க, எப்படி ஒளிக்கு நேரா வராங்க, அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லாமே இருக்கு. காஸ்பல்ஸ்லயும் வரும்போது நம்ம 2 இது பார்த்திருக்கோம். கொர்நேலியை பார்த்திருக்கோம். அந்த செரஃபெனியன் உமன், அந்த ஒரு கானானிய ஸ்திரீ வந்து நாய்க்குட்டிகளுக்கு விடுறதுன்னு சொல்லி அவங்களும் பிளஸிங்ஸ் பெறாங்க. ஒரு 2 பேர். அது ஏன்ற காரணம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பேதுரு வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போறாரு. கொர்நேலிய வீட்டுல இருந்து வந்த அவங்க லிட்டில் ஃபிளாக்ல சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து புறஜாதிகள் கிராஜுவல் அப்படியே உள்ள வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 15 ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஜனங்களே சிறுமந்தைக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராஃபஸி ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து யாரு ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க? யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் நம்ம படிச்சோம் இல்லையா? யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் லேவியர். ஆஹா, அந்த யாத்திராகமத்துல 19வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம் படிங்க. ஏன்னா இது மாறக்கூடாது. இது வந்து ஃபவுண்டேஷன். இது 19வது அதிகாரம் 5, 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. 6வது வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். யாரோட சொல்ல வேண்டிய வார்த்தை? இஸ்ரவேல் புத்திரரோட. ஏன்னா இன்னைக்கு வந்து இதை நம்ம எல்லா சர்ச்சுகள்லயும் யூஸ் பண்ற ஒரு நார்மல் வேர்டா போயிடுச்சு. ஆனா இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் புத்திரரோடு நீ சொல்லணும். அப்படி சொல்ற போது இவங்க கை கொண்டார்கள். ஆனால் இவங்க எல்லாருமே கை கொண்டுட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன இருப்பாங்க? அந்த 5வது வசனத்துல எதுல சொந்த சம்பந்தம் இருப்பாங்க? சகல ஜனங்களிலும். கம்பாரிசன் தெரியுதா? நீங்களே. அப்ப 2 எம்பசிஸான வேர்டு. சகல ஜனங்களிலும், உலக ஜனங்கள் மொத்தத்துல நீங்க மட்டும் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க. நீங்கள், அதாவது இஸ்ரவேல் புத்திரர், எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்போ இந்த சிறுமந்தையா இருக்கட்டும், இல்ல இந்த மொத்த ப்ரோக்ராம் தீர்க்க தரிசன திட்டத்துல யாரு ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருப்பாங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சில் சொல்ற மாதிரி நம்ம யாருமே கிடையாது. அது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பொசிஷன். சகல ஜனத்திலும் என்ன மற்றவங்க எல்லாம் இருக்கிற அந்த ஜனத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும் கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது. அப்ப இந்த ஸ்டேட்டஸ்ல வரும்போது இப்ப இவங்க தான் வந்து விசுவாசித்தவர்கள் சிறுமந்தை ஆனாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிறுமந்தை ஆனாங்க. சீஷர்கள்லாம் விசுவாசித்தாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாங்க. ராஜ்யம் உங்களுக்கு தரப்படும் அப்படின்றாரு. அப்ப அவர்கள் ராஜரீக கூட்டமா மாறுறாங்க. அப்ப அந்த சிறுமந்தையில வந்து பின்னாடி பேதுருக்கு வந்து கொர்நேலியனுடைய சம்பவத்துல காட்டும் போது கொர்நேலியவின் மூலமாக புறஜாதிகளும் உள்ள வர்றது ஸ்டார்ட் ஆகுது அந்த சிறுமந்தைக்குள்ள. ஆனா புறஜாதிகள் உள்ள வரும்போது அவங்களுக்கு இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம்ன்றது பலிக்குமா? இது யாருக்கு ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் புத்திரருக்கு. அப்போ அந்த ப்ரோக்ராம் தீர்க்க தரிசனத்தின் திட்டத்தின்படி இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. அப்ப மீதி பேர்லாம் வந்து உள்ள போறாங்க இல்லையா சிறுமந்தையில, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு புறஜாதிகள் விசுவாசித்து உள்ள போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஜனங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இவர்கள் ஆளுகை செய்வார்கள். அவர்கள் மூலமா இவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள் புறஜாதிகள். அதனால்தான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யூதனுக்கு முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
டு த ஜென்டைல்ஸ் ஆல்சோ, டு த கிரீக்ஸ் ஆல்சோ, அவர்களுக்கும். அப்போ ஸ்டேட்டஸ் யாருக்கு வருதுன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு. என்ன ஸ்டேட்டஸ்? ராஜரீக ஆசாரியர்கள். அதுக்கப்புறம் சிறுமந்தையிலேயே உள்ள வந்த புறஜாதிகள் என்னன்னா ஸ்டேட்டஸ் செகண்ட். அப்ப அவங்களுக்கு ஏன் அப்படின்னா புதிய உடன்படிக்கையில வந்து இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை. தன் அயலானுக்கு இயேசு தேவனை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியதில்லை. இது நம்ம வந்து எடுக்க வேண்டாம், டைம் ஆயிரும். எபிரேயர் 8வது அதிகாரத்துல இருக்கு, எரேமியா 31 இருக்கு. ஸோ இதுல எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லைன்னு இருக்கு. ஆனா அதே இது அந்த காலத்துல உள்ள வரக்கூடிய புறஜாதிகள் என்ன செய்வாங்கன்னா யூதர்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய அந்த தொங்கலை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு உங்கள் தேவனை குறித்து சொல்லுங்கள்னு சொல்லி கேட்டு உள்ள வருவாங்க. எல்லா இடத்துலயும் தேவனை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வருவாங்கன்னு இருக்கு. அப்போ இந்த ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்திலுமே புறஜாதிகள் இருக்காங்க. ஆனா அந்த புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புறஜாதிகள் ஜனங்களா இருப்பாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்களா இருப்பாங்க. யூதர்கள் வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. அவங்க மூலமா புறஜாதிகளுக்கு உள்ள பிளஸிங்ஸ் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துக்குள் எல்லாம் ஒன்றா இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு ஒரு யூதன் வந்து நேஷனாலிட்டி படி இல்ல பரம்பரைப்படி அவங்க யூதனா இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்க ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல இருக்க முடியாது. அவங்க யாரா இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒரு அங்கம், ஒரு அவயவம். அப்ப இதுல வந்து புறஜாதியும் ஒரே ஸ்தானத்துலதான் இருக்கான், வித்தியாசம் கிடையாது. யூதனும் ஒரே ஸ்தானத்துலதான் இருக்கான், வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இனி யூதனம் கிடையாது, புறஜாதியும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு புது பேர் கொடுக்கப்படுது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்றதுல வரக்கூடிய புறஜாதிகள் வந்து ஒரே ஸ்தானத்துல இருக்காங்க. அதுல யூதனுக்கும் வித்தியாசம் கிடையாது, கிரேக்கனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்ப எங்கெல்லாம் பைபிள்ல நம்ம முன்பு யூதரிலும் ஃபர்ஸ்ட் யூதருக்கு, அதுக்கப்புறம் கிரேக்கருக்கு, அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு, ஃபர்ஸ்ட் யூதர் அப்புறம் கிரேக்கர்னு எங்கெல்லாம் வித்தியாசம் வருதோ அது எல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில ஆதியாகமம் 12:3 இருந்து வரக்கூடிய அந்த புறஜாதி ஜென்டைல்ஸ், அதுல அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் யார் மூலமா வருதுன்றது உயர்ந்த ஸ்தானம், யாருக்கு போய் சேருதுன்றது அடுத்த ஸ்தானத்துல இருக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து ராஜ்யத்துல 1000 சரசாட்சியும் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்ல வர்றதுதான் சிறுமந்தை. ஆனா இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிருபையின் காலத்துல இருக்கக்கூடிய புறஜாதிகள்ல வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை அப்படின்னு இருக்கு. இப்ப புரியுதுல உங்களுக்கு? அந்த ரெண்டு இதுலயுமே புறஜாதிகள் பங்கு பெறுறாங்க. அப்போ நம்ம இந்த கிருபையின் காலத்துல பங்கு பெறக்கூடிய புறஜாதிகள் வந்து ஆதியாகமம் 12:3 சொல்லப்பட்ட அந்த அடிப்படையில நம்ம பங்கு பெறல. ஏன்னா அது நிறுத்தப்பட்டிருக்கு. இனி ஃபியூச்சர்ல அவர்கள் வந்து புதிய உடன்படிக்கையின் மூலமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமா கொண்டு போகப்படுவாங்க. அப்ப இருக்கிற ஜனங்கள், அவங்களை ஆதரிக்கிற ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர்கள் சிறுமந்தையா எப்படி சேர்ந்தாங்களோ அந்த ஆரம்ப டைம்ல, அதே மாதிரி அவர்களும் ராஜ்யத்துல அந்த டிஃபரன்ஸோட கூட இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு கிருபையின் காலம்ன்றது வந்து தேவனுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆபிரகாமின் மூலமாக, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அந்த புறஜாதி கிடையாது. ஏன்னா அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது இது மறைக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி, தேவனுக்குள் மறைந்திருந்த ஒரு ரகசியம். இப்படி ஒரு 2000 வருஷ காலகட்டத்துல யூதனும் இல்லாம கிரேக்கனும் இல்லாம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில ஒன்னா இருக்கிறதுன்றது வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டு, ஆனா தேவனுக்குள்ளேயே மறைக்க வைக்கப்பட்டிருந்து பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எங்க வந்து புறஜாதிகள் ராஜ்யத்துக்குள்ள வராங்க அப்படின்னு பார்த்தாலும் நிறைய இருக்கு. ஏசாயால இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போஸ்தலர்லயும் நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனா அவங்க எல்லாமே சிறுமந்தையில வராங்க. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. யூதர் புறஜாதின்றதுல வந்து சிறுமந்தையில டிஃபரன்ஸ் இருக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால நம்ம வந்து 12:3 வந்து அந்த மொத்த ப்ராஃபஸிக்கான அடிப்படை. ஆனா மிஸ்ட்ரிக்கான அடிப்படையை நம்ம பவுலுடைய நிருபத்துல தான் பாக்குறோம். அப்ப அங்கதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்ம டிஃபரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணுவோம் பிரதர்? இல்ல இல்ல பிரதர், இது நல்ல ரொம்ப தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. ஓகே, நல்ல ஒரு இதுவா இருந்தது. வேற ஏதாவது கேள்வி இருந்ததுனாக்கா நம்ம இது யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம இன்னும் ஒரு வாரம் கூட, நெக்ஸ்ட் வீக் கூட இது பண்ணலாம். இல்லைனாக்கா பிரதருடைய ஹெல்த்தை பார்த்துட்டு
கொஞ்ச நேரம் கண்டினியூஸா பேசினோடனே காஃப் ஸ்டார்ட் ஆயிடுது திரும்ப. ஓகே. வேற இன்னும் ஏதாவது வேற கேள்விகள் இருக்கா? இல்லைன்னாக்கா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இது புரிஞ்சுச்சா இந்த டிஃபரன்ஸ் சொன்னது? புறஜாதிகள்ல ரெண்டு பக்கமும் புறஜாதிகள் இருக்காங்க, சிறுமதியிலயும் இருக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட்லயும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சுல்ல? நல்லா புரிஞ்சு. ஏன்னா இது முக்கியமானது. நம்ம அந்த புதிய ஏற்பாடுகள் படிக்கும் போதே எப்படி ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து யூதருக்கும் கிரேக்கருக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி ஒரு இது வருதுன்னா அது நிச்சயமா பாடி ஆஃப் கிரைஸ்ட் டீச்சிங் கிடையாது, அது லிட்டில் ஃபிளாக் பண்ண டீச்சிங். எங்க யூதருக்கும் கிரேக்கருக்கும் வித்தியாசமே இல்லாம ஒரு டீச்சிங் இருக்கோ அது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு தான் வந்தாகணும். பழைய ஏற்பாட்டுல போக முடியாது, அந்த டீச்சிங் மிஸ்ட்ரிக்கு வராது, இந்த ப்ராஃபஸிக்கு வராது, அந்த மாதிரி. ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கத்தத்தாமே ஆண்டவரே, இந்த கேள்விகளை கேட்டு ஆண்டவரே எங்களை அறிந்து கொள்ளும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ரொம்ப நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலர்களுக்கும் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் கேள்விகள் மூலியமாக ஆண்டவரே எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு கொடாட கூடிய நன்றி தகப்பனே. அப்பா எல்லா காரியத்தையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக அண்ணனுக்கு ஆண்டவரே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை நீங்க எடுத்து போடுங்கப்பா, அந்த இரும்பலை எடுத்து போடுங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால அவரை தொட்டு குணப்படுத்துங்கப்பா. அப்பா ஆண்டவரே, உச்சி முதல் பாதவரை கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லூயிஸ் அரே உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, அவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடல் பலவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா அம்மாவை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு இந்த கூடுகை ஆண்டவரை இன்னுமாக அதிக கேள்விகளோடு ஞானத்தோடு கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடி நடக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இன்னுமாக எங்களுக்கு ஆண்டவரே கேள்விகளோடு பதில்கள் கிடைக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you.